சாப்பிட்டியா செல்வம்? நான் சாப்பிட்டேன். நான் இன்னும் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? சாப்பிட தோணல. ஃப்ளாட்ல தனியா தான் இருக்கேன். பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை. ஏதோ ஒரு வேகத்துல அங்கிருந்து புறப்பட்டு வந்துட்டேன். ஆனா இப்போ ரொம்ப தனிச்சு போன மாதிரி இருக்கு செல்வம். தாங்கிக்க முடியல. என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனதுல இருந்து நீ கூட ஒரு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கல இல்ல. நானும் உனக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு குழப்பத்துல இருந்தேன். அதான் பண்ணல. ஆனா கடைசியா மனசு கேட்காம பண்ணிட்டேன். நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டல்ல? இல்ல, என்ன தப்பா எடுத்துக்காதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் ஃபோன் பண்ணியிருக்கணும். நான் கொஞ்சம் வேலை டென்ஷனு, அதான் என் தப்பு தான். என்னை மன்னிச்சிரு நந்தினி. ஐயோ செல்வம், நான் உன்னை குத்தி காட்டுறதுக்காக ஃபோன் பண்ணல. தனியா ஃப்ளாட்ல என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் ஃபோன் பண்ணேன். சாரி செல்வம். இப்போ மறுபடியும் எதுக்கு சாரி? இந்த சாரி அந்த இன்சூரன்ஸ் விஷயத்துல என்னால தானே உனக்கு லாஸ் ஆச்சு, அதுக்கு தான். நான் எவ்வளவு பெரிய முட்டாள். அந்த பிரீமியத்தை நானே கட்டிட்டு வந்திருக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் உன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம். ரெண்டும் இல்லாம கம்ப்யூட்டரை நம்பி விட்டுட்டு வந்தது இவ்வளவு பெரிய தப்பு. என்னால தானே உனக்கு இவ்வளவு பெரிய லாஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ண முடியும்? சின்ன அமௌண்ட்டா இருந்தா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 50 லட்சம் ஆச்சு. என்னால உனக்கு லாபம் இருக்கணுமே தவிர நஷ்டம்னு எதுவும் இருக்கக்கூடாது செல்வம். என்னால தானே லாஸ் ஆச்சு, அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இதை பார், இந்த குற்ற உணர்ச்சிலாம் உனக்கு வேண்டாம். நீ உன் மேலே எந்த தப்பும் கிடையாது. நீ நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கு. நான் நாளைக்கு வந்து நீ வச்சிரு, நான் அப்புறம் பேசுகிறேன். யாருங்க போன்ல? நம்ம மதன்லால் சேட். இந்தாங்க, நீங்க சரியாவே சாப்பிடல, இந்த பாலை எழுது குடிங்க. சரி, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். சார், பாடா, உன்னைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கத்தி ரத்தம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு உன் ரத்தத்தை ருசிக்காம அது உரைக்குள்ள போக போறதில்ல. வா வாடா, வா வா சார், சார், வா சார், 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 சார். என்ன ஸ்ரீதர், பயந்துட்டீங்களா? சார், என்ன சார் இப்படி பயமுறுத்திட்டீங்க? சும்மா விளையாட்டுக்கு தான். அது என்னமோ தெரியல, இந்த சோடன் கைக்கு வந்ததும் வீரமும் வித்தையும் தானா வந்துருச்சு. என் பொண்டாட்டி பயந்தது உண்மையாயிடும் போல இருக்கு. காவியா மேடம் கண்ட கனவு பழிச்சிடும் போல இருக்கு. அதே மாதிரி பெரிய கத்தி. கடவுளே. ஸ்ரீதர், இந்த ஸ்வாட் எவ்வளவு ஹெவி தெரியுமா? அந்த காலத்துல ராஜாக்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஃபைட் பண்ணாங்கன்னு தெரியல. சார், இந்த கத்தி யாரோடது? இது உங்ககிட்ட? இந்த ஸ்வாட் 18th செஞ்சுரியை சேர்ந்த ஸ்வாட். பிசினஸ்க்காக நம்ம கிட்ட வந்திருக்கு.
இந்த டீலை மட்டும் நம்ம முடிச்சோன்னு வைங்க, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த ப்ரெஷியஸ் ஸ்வாட் இன்னைக்கு காலை தான் என் கைக்கு வந்துச்சு. இதை பார்த்த உடனே இதை வச்சு விளையாடி பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதான் சும்மா உங்களை மிரட்டி பயமுத்தி பார்த்தேன். இந்த வாளு காவியா மேடம் கண்ட கனவு இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பயமா இருக்கு. என் பொண்டாட்டி பயப்படுறான்னு சொல்லி இந்த ஊரை விட்டு போலான்னு பார்த்தா இந்த ஆளு விடமாட்டான் போல இருக்கு. இப்போ என்ன பண்றது? What happened, ஸ்ரீதர்? பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க, என்னாச்சு? இல்ல சார், இந்த வாளோட பிரம்மாண்டத்தை பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறேன். எஸ். அப்புறம் சார் ஒரு முக்கியமான விஷயம் சார். Tell me. ஊர்ல எங்க அக்கா பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. தாய்மாமன்ற முறையில நான் தான் போய் சீர் செய்யணும். எனக்கு ஒரு 4 நாள் லீவ் வேணும் சார். What is this, ஸ்ரீதர்? இந்த ஸ்வாட் இப்பதான் என் கைக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, 18th செஞ்சுரியோட முக்கியமான 2 கலை பொருட்கள் வேற வருது. இந்த பிசினஸ் இல்ல நம்ம சீக்கிரம் முடிச்சே ஆகணும். இந்த டைம் நீங்க ஊருக்கு போறேன்னு சொன்னா எப்படி? சார் எங்க அக்கா ரொம்ப பாசமானவங்க சார். தாய் இல்லாத என்னை எடுத்து வளர்த்ததே அவங்க தான். இப்போ நான் போலனா ரொம்ப வருத்தப்படுவாங்க சார். அதனால ஒரு 4 நாள் தான் சார். போயிட்டு 4 டேஸ்ல திரும்ப வந்துருவீங்களா? கண்டிப்பா வந்துருவேன் சார். ஓகே, you can go and come. தேங்க்யூ சார். அப்பாடா, தப்பிச்சோம். 2 கோடி பணத்தோட எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஹலோ, இது ஸ்ரீதர் சார் ஆஃபீஸுங்களா? நோ, திஸ் இஸ் ஷெரிஸ் ஆஃபீஸ். இல்லை சார், மேனேஜர் ஸ்ரீதர் சார் தான் இந்த கார்டை கொடுத்துருந்தாரு. ஸ்ரீதர் கார்டு கொடுத்தாருன்னா ஒரு செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன் சார், லைன் கிடைக்கல. அதனால தான் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க யாரு, என்ன விஷயம்? சார், நான் நீலங்கரையிலேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் கணேசன், ரியல் எஸ்டேட் புரோக்கரு. ஸ்ரீதர் சார் தான் ஒரு 1.25 கோடிக்கு ப்ராப்பர்ட்டி கேட்டிருந்தாரு. ப்ராப்பர்ட்டி ரெடியாக இருக்கு. நேரில் வந்தால் ஒரு 10-20 லட்சம் கூட குறைக்கலாம் சார். அதை சொல்கிறதுக்காக தான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். லைன் கிடைக்கல. அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா சார்? அது ரேட் என்ன சொன்னீங்க? 1.25 கோடி சார். ஸ்ரீதர் சார் தான் கேட்டிருந்தாரு. அவர் லைன் கிடைக்கல, கொஞ்சம் மறக்காம சொல்லிருங்க சார். ஒன்னே 3/4 கோடி கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற அளவுக்கு ஸ்ரீதர்கிட்ட ஏது அவ்வளோ பணம்? ஆஃபீஸ்க்குள்ளே வந்தப்போவே ரொம்ப பயந்தாரு. அதுக்கப்புறம் லீவ் வேறு கேட்டார். சம்திங் ஃபிஷ் இஸ் கோயிங் ஆன். சம்திங் இஸ் ராங் வித் தட் ஸ்ரீதர். அவ சரியில்லை. மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே பேசிட்டேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை வந்துடாதுங்களே? ஒரு பிரச்சனையும் வராது. இந்தாங்க. கிளம்புறேன் மேடம். சரி, இந்நேரம் உன் மனசுக்குள்ள 1000 கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த உலகத்துல இப்போ உன் மேனேஜர் தான் உனக்கு நம்பிக்கை துரோகியா தெரியுவான். இனிமே என் விளையாட்ட பாரு. ஏண்டா வாசு, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுல, ஷெட்டெல்லாம் சுத்தப்படுத்தியாச்சா? அதெல்லாம் பண்ணியாச்சுண்ணே, க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்து ஓட்டுறா. சாரிண்ணே, சாரி. நான் கேள்வி கேட்டா பதில் சொன்னா போதும். என்ன பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. நேரா பார்த்து ஓட்டு. சரிண்ணே, சரி. பார்த்து என்ன ஞாபகத்துல வண்டி பார்த்து ஓட்டுறா. இல்லைண்ணே, அவன் குறுக்க வந்துட்டான்னு. என்ன அண்ணா, கை கை என்னாச்சு அண்ணா? என்னாச்சு அண்ணா? ஐயோ, வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், சரியாயிடும். பார்த்துங்க. நல்ல வேலைண்ணே, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு. ஏதாவது ஆயிடுச்சு? நீ ஒன்றும் இல்லை அர்ச்சனா, ஒன்றும் இல்லை. சும்மா சதப்பரன் இருக்கு, வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்க. என்னங்க, வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட்டக்கூடாதா? ஏதோ நம்ம நல்ல நேரம் இதோட போச்சு. வேற ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல மேடம், வண்டியை நான் தான் ஓட்டினேன் மேடம். வண்டியை ஜாக்கிரதையா தான் ஓட்டினேன். எல்லாம் நேரம் காலம் ராசி செய்யற வேலை தான். மேடம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நந்தினி மேடம் சார் கூட இருந்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்தது இல்லை.
வாசு என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னை தடுக்காதீங்க சார். என் மனசுல உள்ளதை இப்ப நான் சொல்லிதான் தீரணும். அவனை தடுக்காதீங்க, நீ சொல்லு. இல்ல மேடம், நானும் எவ்வளவோ டிராஃபிக்ல வண்டி ஓட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்ல. ஒரு சைக்கிள்காரன் குறுக்க வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் நந்தினி மேடம் நம்மளை விட்டுட்டு போன ராசி தான். டே வாசு பேசாம இல்ல இருக்கியா? சார், என்னை தடுக்காதீங்க. சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். அப்பதான் எல்லாருக்குமே நல்லது. நந்தினி மேடம் சாரை விட்டு போனதுக்கு அப்புறம் ஷெட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நார்த் இந்தியன்ஸ் கூட பிசினஸ் டீல் முடியாம போச்சு. இன்னைக்கு ஆக்சிடென்ட். இது எல்லாத்துக்கும் நந்தினி மேடம் நம்மளை விட்டுட்டு போன ராசி தான் காரணம். என்ன நீ தொட்டதுக்கெல்லாம் நந்தினி நந்தினின்னு அவ பல்லவியை பாடிட்டு இருக்க? தீ பிடிச்சதுன்னா அது ஒரு விபத்து. அதுக்கு நீ முன்னாடியே இன்சூரன்ஸ் கட்டியிருந்தா அந்த நஷ்டத்தை சரி பண்ணிருக்கலாம். பிசினஸ்ல முன்ன பின்ன இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது சகஜம்தான். இதுல எங்க இருந்து வந்தது ராசி? அதுவும் நந்தினியோட ராசி. நீ கவனம் இல்லாம வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இப்ப ராசி அதுன்னு கதை விடுறியா? படிச்சவன் தானே நீ, இப்படியே முட்டாள்தனமா பேசுவ? நான் ஒன்னும் முட்டாள்தனமா பேசல மேடம், அனுபவத்துல தான் சொல்றேன். நந்தினி மேடம் சார் கூட இல்லாத ராசி தான் இப்படிலாம் நடக்குது. நீ இவ்வளவு முட்டாளா இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். ராசி பாக்குறது முட்டாள்தனம்னு நான் சொல்லியிருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீங்க சொல்லும் போது ரொம்ப காமெடியா இருக்கு. நானும் எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் உங்க கூட இருந்தா நீங்க வாழ்க்கையில பழையபடி கஷ்டத்தை அனுப்பிப்பீங்கன்னு யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னான் தானே எங்க குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிருக்கீங்க. இந்த விஷயம் கூட நந்தினி மேடம் சொல்லி தான் எனக்கே தெரியும். நீங்க ரொம்ப நல்லவங்க, ஜோசியத்தை காரணம் காட்டி தான் எங்களை ஒதுக்கி வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஆதரவா தான் அவங்க பேசினாங்க. அப்படிப்பட்ட நல்ல மனசு உள்ளவங்களை ஒதுக்கி வச்ச நேரம் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு? என்ன எங்க அம்மாவெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஜோசிய சொன்னாருன்னு தானே எங்க அப்பாவே நீங்க தள்ளி வச்சீங்க. அப்படிப்பட்ட நீங்க நந்தினி மேடம் விஷயத்துல ராசி பார்க்கறது முட்டாள்தனம்னு சொல்லலாமா? Excuse me, sir. எஸ். My name is Cherry. ஆ. I need a small information. என்ன மேட்ரு சொல்லுங்க சார். இப்போ வந்துட்டு போனார்ல மிஸ்டர் ஸ்ரீதர். ஆமா. அவர் என்ன விஷயமா வந்துட்டு போனாரு தெரிஞ்சுக்கலாமா? அவர் வீடு எதுவும் ஷிஃப்ட் பண்ண போறாராம். வண்டி வாடகைக்கு வேணும், அப்படியே ஒரு கார் வேணும்னு புக் பண்ணிட்டு போறாரு சார். அவர் எந்த ஏரியாக்கு ஷிஃப்ட் பண்றாருன்னு தெரியுமா? ஏரியா இல்லை சார், அவர் சென்னையை விட்டே காலி பண்ணிட்டு போறாரு. சென்னை விட்டே? ஆமாம் சார். சொந்த ஊரில் போய் செட்டில் ஆக போறாராம். தஞ்சாவூர் பக்கமா. அதுவும் நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு வண்டி வேணும்னு சொல்லிட்டு போறாரு. ம். ஓகே ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். வாங்க. அக்கா பொண்ணு வயசுக்கு வந்துட்டா சீர் செய்ய போகணும்னு என்கிட்டயே போய் சொல்லிட்டு எனக்கு தெரியாம ஊரை விட்டு கிளம்புறானா? சம்திங் இஸ் ராங். ஈசிஆர் ரோட்டில் 1.25 கோடிக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கான். அப்போ இவனுக்கு ஏது இவ்வளோ பணம்? சேகர் என்னை பிளாக்மெயில் பண்ணி வாங்கின 2 கோடி ரூபா பணத்தை அவன் எடுத்துக்கிட்டு அவன் பொண்டாட்டியோட ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னால சேகர் பணத்தை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிருக்க முடியாது. எனக்கு தெரியாமல் இவன் தான் சேகர்கிட்டேருந்து பணத்தை அடிச்சிருக்கணும். இப்போ பொண்டாட்டியோட ஊரை விட்டு எஸ்கேப்பாக பிளான் பண்ணியிருக்கணும். இன்னும் விட மாட்டேன். ஐ வாண்ட் ஸ்பேர் தி ராஸ்கல். சொல்லுடா. இன்னைக்கு ஜெர்மன்ல இருந்து ஃபாரின் டெலிகேட்ஸ் எல்லாம் வராங்க. ஸ்டார் ஹோட்டல்ல பிசினஸ் மீட்டிங் இருக்கு. ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்லலானே. வரப்போறது பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியோட பிராண்டட் காருக்கு மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்ட் இருக்கு. எப்படியாவது இந்த டீல் மட்டும் நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கலாம். தொடர்ந்து ஒரு 5 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டா நம்ம பெரிய அளவுல செட்டில் ஆயிடலானே. தெரியும்.
இந்த பிஸ்னஸ் நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது. எப்படியாவது சாமர்த்தியமாக பேசி முடிச்சிடணும். சரிண்ணே, இந்த டீலை யாரை வச்சு பேச போறோம்? நம்ம 2 பேர் தான் பேசி முடிக்க போறோமா? ஆமாம், இதில் உனக்கு என்ன சந்தேகம்? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. ஏற்கனவே அந்த நார்த் இந்தியன்ஸ் கிட்ட பேச முடியாம பேசி அந்த டீலே ஓகே பண்ண முடியாம போச்சுண்ணே. இப்போ வரப்போறவங்க வேற ஃபாரினர்ஸ். அவங்க இங்கிலீஷ் ப்ரொனவுன்சேஷனே வேற மாதிரி இருக்குண்ணே. அவங்க முன்னாடிலாம் ஏன் இங்கிலீஷ் எடுபடாதுண்ணே. என்னால சமாளிக்க முடியாதுண்ணே. அதுக்கு இப்போ என்ன பண்ணலாங்கிற? மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடலாமா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலண்ணே. இந்த பிசினஸ் டீல சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குண்ணே. அது நந்தினி மேடத்தை கூப்பிடுறதுதான். இதை தவிர உனக்கு வேற யோசனையே தோணாதா? எதுக்கு எடுத்தாலும் நந்தினி தானா? அண்ணே, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. போன மீட்டிங்கே நான் நந்தினி மேடத்தை கூப்பிடுறேன்னு சொன்னதுக்கு நீங்க தான் வேண்டான்னு சொன்னீங்க. அதனால நமக்கு தானே லாஸ் ஆகி போச்சு. இந்த முறையாவது அவங்கள கூப்பிட்டு பிசினஸை நல்லபடியா முடிச்சுக்கலாண்ணே. வெளிநாட்டு பிசினஸ் கை நழுவி போயிடக்கூடாது இல்லைண்ணே. வாசு, தயவுசெய்து நீ புரிஞ்சிக்காம பேசாத. நான் எப்படி நந்தினியை கூப்பிட முடியும்? அண்ணே, நீங்க கூப்பிட வேண்டாண்ணே, நான் கூப்பிடுறேண்ணே. நீங்க பர்மிஷன் மட்டும் கொடுத்தா போதுண்ணே. இந்த கம்பெனி கார் மார்க்கெட்ல இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்குண்ணே. நந்தினி மேடம் வந்தாங்கன்னா எப்படியும் டேலண்டா பேசி இந்த டீலை நமக்கு ஃபேவரா முடிச்சு கொடுத்துருவாங்க. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, அவங்க ரொம்ப ராசியானவங்கண்ணே. நான்லாம் நந்தினியை கூப்பிட முடியாது. நீ வேணா கூப்பிட்டுக்கோ. அண்ணே, எனக்கு இது போதுண்ணே, நீங்க கூப்பிட வேண்டாண்ணே, நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன்.